நான் யார் தெரியுமா? 25. மீண்டும் சென்னை. அன்று வந்த கடிதத்தில் சரோவின் திருமணம் பற்றி தம்பி எழுதியிருந்தான். என்னுடைய கடமையை உணர்த்தினான். கம்பெனியில் சில குழப்பங்கள். சரி செய்ய கடினம். யோசித்தேன். குடும்ப காரணங்களினால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாததால் வேலையை ராஜினாமா செய்தேன். ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள கம்பெனி தாமதம் செய்தது. ஒழுங்காக சம்பளம் தரவில்லை. ஏற்கனவே அட்வான்ஸ் நிறைய வாங்கி இருந்ததால் ஒரே நேரத்தில் பிடித்துக் கொண்டார்கள். தங்கியிருந்த வீட்டின் அட்வான்ஸ் பணத்தை வாங்கினேன். வீட்டிலுள்ள மரச்சாமான்களையும் மற்றும் டிவி போன்றவைகளையும் விற்று பணத்தை சேகரித்தேன். கண்ணாவை மேல் மாடியில் குடியிருந்த நண்பர் வீட்டில் கவனித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டேன். கப்பலில் பயணமானோம். கோபி, பிரியா, சத்யா மூவரும் கப்பல் பயணத்தை விரும்பி ரசித்தார்கள். கடல் அலைகளை கண்டு களித்தார்கள். கப்பல் நிக்கோபார் வந்து நின்றது. நிக்கோபாரை கப்பலில் இருந்தே கண்டு மகிழ்ந்தோம். சீசிக் என்னும் கடல் சுரம் குழந்தைகளுக்கு வந்தது. கப்பலிலேயே கிளினிக்கில் காட்டி மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தேன். பல்லாண்டு வாழ்க சினிமா பார்த்தோம். மேலும் கீழும் ஓடியாடி மகிழ்ந்தார்கள். நிறைய நண்பர்களை கப்பலில் பெற்றார்கள். 3ஆம் நாள் காலை சென்னை துறைமுகம் வந்து சேர்ந்தோம். ஏற்கனவே சரோ தன் தோழி தமிழ்செல்வி விலாசம் கொடுத்திருந்தாள். கோடம்பாக்கத்தில் இருந்தது. ஏற்கனவே நானும் மீனாவும் போயிருக்கிறோம். அதனால் லக்கேஜுடன் அங்கே சென்றோம். செல்வியின் பெற்றோர் நல்லபடி உபசரித்தனர். குழந்தைகளையும் மீனாவையும் அங்கே விட்டுவிட்டு விருகம்பாக்கம் வந்தேன். அந்தமான் போகும் முன் போனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதை மதுரை ஹார்ட்வேர்ஸ் ஓனருக்கு கொடுத்திருந்தேன். அதனால் அவருக்கு என்மேல் ஒரு விசுவாசம். அவரிடம் அந்தமான் சென்று திரும்பிய விவரங்களை சொல்லி வீடு வாடகைக்கு கேட்டேன். ஆழ்வார் திருநகர் வீரப்ப நகரில் முதல் மாடியில் கிடைத்தது. மறுநாளே லக்கேஜுடன் வந்தோம். அடுத்த நாளே குடும்பத்துடன் முக்கூடல் சென்றேன். அம்மா அப்பாவிடம் விபரத்தை விளக்கினேன். நான் மட்டும் புறப்பட்டு சென்னை வந்தேன். எனக்கு வரவேண்டிய டிபார்ட்மெண்ட் பில் பணத்தை வாங்கினேன். லாரிக்கு உரிய பணத்தை ஜெயராமிடம் கேட்க சென்றேன். அவர் அட்வொகேட் சுரானாவின் ப்ராஜெக்ட் பண்ண என்னை கேட்டுக்கொண்டார். ஒரு வாரம் அவர் வீட்டில் தங்கி வேலைகளை ஆரம்பித்துவிட்டு முக்கூடல் சென்று குடும்பத்தை அழைத்து வந்தேன். பாருவும் என்னுடன் வந்தாள். தீபாவளி வந்தது. புத்தாடைகள் வாங்கி வந்தோம். தீபாவளி முடிந்ததும் விருகம்பாக்கம் கிரைஸ்ட் சர்ச் பள்ளியில் மூவரையும் சேர்த்தேன். பாருவுக்கும் அதே பள்ளியில் டீச்சர் வேலை கிடைத்தது. கோபி 5ஆம் வகுப்பில் சேர்ந்தான். போர்ட் பிளேரில் இந்தியை 2ஆம் மொழியாக படித்ததால் கோபிக்கும் பிரியாவுக்கும் தமிழ் பாடம் கஷ்டமாக இருந்தது. பிரியா 3ஆம் வகுப்பில் படித்தாள். சத்யா முதல் வகுப்பில் படித்தாள். ஸ்ரீலங்கா மாணவிகள் 3 பேர் சகோதரிகள். அவர்களும் அங்கே சேர்ந்தார்கள். பிரியாவுக்கு நெருங்கிய தோழிகள் ஆனார்கள். பள்ளி ஆண்டு விழாவின் போது கோபி, பிரியா, சத்யாவுடன் அந்த மூவரும் டான்ஸ் ஆடினார்கள். எல்லோராலும் பாராட்டப்பட்டனர். கோபி 5ஆம் வகுப்பு முடிந்து 6ஆம் வகுப்பு சேர ஆவச்சிப்பள்ளி அழைத்துச் சென்றேன். தமிழ் தெரியாததால் சீட்டு கிடைக்கவில்லை. வீட்டில் வைத்து ஒரு வாரம் தமிழ் எழுத படிக்க கற்றுக் கொடுத்தேன். கோடம்பாக்கம் அரசு பள்ளியில் நுழைவுத் தேர்வு எழுதினான். எல்லாவற்றிலும் நல்ல மார்க் வாங்கினான். தமிழிலும் தேர்ச்சி பெற்றான். சீட் கிடைத்தது. SSLC வரை அங்குதான் படித்தான். SSLCயில் கணக்கு பாடத்தில் 100க்கு 100 வாங்கினான். டிசி வாங்க போயிருந்த போது தலைமை ஆசிரியர் எழுந்து நின்று என்னிடம் கைகுலுக்கி பாராட்டினார். கோபியால் எனக்கு அன்று கிடைத்த பெருமையை இன்றும் எண்ணி மகிழ்கிறேன். நல்ல மதிப்பெண்கள் வாங்கி வந்தான். அவன் 8வது படிக்கும்போது பிரியாவையும் அங்குதான் 6வது வகுப்பில் சேர்த்தேன். கோபி 10வது படிக்கும்போது சத்யாவை 6வது வகுப்பில் சேர்த்தேன். மூவரும் கோடம்பாக்கம் அரசு பள்ளியில் படித்தார்கள். பஸ்ஸில் தான் செல்வார்கள். பள்ளியில் படிக்கும்போது ஒரே ஒரு முறை கோபி தன் வகுப்பு மாணவருடன் பெங்களூர் டூர் போய் வந்தான். முதன்முறையாக தனியே போய் வந்தது பெருமையாக இருந்தது. கோபி 5ஆம் வகுப்பு படிக்கும்போது முக்குடல் ராமசாமி கோயில் பால்குடம் எடுத்தான். என் அப்பா அம்மா தான் கட்டாயப்படுத்தினார்கள். முக்குடல் தாமிரபரணி ஆற்றிலிருந்து பால்குடம் எடுத்து வந்தான். முதல் நாள் இரவு கோவிலில் ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடினான். கூட பிரியாவும் சத்யாவும் ஆடினார்கள். ஊரில் பிரபலம்